Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1030 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஷாங்ஸோட க்ரூ பழையபடி சோகமா விண்மில் வில்லேஜுக்கே வந்து சேர்ந்தாங்கல்ல. அப்போத்துல இருந்து சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நியூஸ் உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாம் நம்ம ஷாங்ஸ பத்தி தான். நம்ம ஜோரோவையும் குயினாவையும் காட்டுறாங்க. அந்த டைம்லங்கும் போது பையன் தமா கொண்டு தானே இருப்பான். வழக்கம் போல குயினா கிட்ட கண்டபடி அடி வாங்குவான். குயினாவோட அப்பா ஷாங்ஸோட நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு மிரண்டுட்டாரு. என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, எலிஜியாங்கிற ஒரு ஐலாண்ட் வந்து மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் ஷாங்ஸ்னு போட்டிருக்கும். அதே நேரம் உசோப்போட வில்லேஜ்லயும் அந்த நியூஸ் போய் சேருது. ஆனா அங்கதான் செம காமெடி. எப்பவும் போல உசோப்பு பைரட் வந்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள கத்திக்கிட்டே திரிவானா. அவன் கத்துறத பார்த்துட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னா டைம் ஆயிருச்சு, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்ட்டு கிளம்புவான். மொத்தத்துல நம்ம பையன் ஒரு அலாரம் கிளாக் மாதிரி எல்லாத்துக்கும். அந்த ஆளு படிச்சுட்டு இருந்த நியூஸுமே அதான். என்னடான்னா அந்த எலிஜி ஐலாண்ட சேர்ந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்களாமா. ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. சொல்ல போனா இது ரொம்ப கொடூரமான விஷயம் தானே. அப்படியே கட் பண்ணி சஞ்சியோட பரட்டி கப்பலை காட்டுறாங்க. அங்க நம்ம சஞ்சி பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதை விட்டுட்டு டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. மண்டை மேலேயே 4 போடு போடுவாரு. கொய்யால உன்னையவன்டா இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னான்னு. அங்க இருக்க சமையல்காரங்களும் இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னப்பா இது, ஒரு கண்ட்ரியவே அழிச்சிட்டானா, அவன் அந்த அளவுக்கு கொடூரமானவனா அப்படி இப்படின்னு. ஏன்னா நம்ம ஷாங்ஸ் கிங் ஆஃப் த பைரட்டோட க்ரூ மெம்பரா இருந்தவன். அப்படி இருக்கும்போது அவன் பண்ணத்தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம நமியோட சைடு, அவ வழக்கம் போல புக்க திருடுவா. அந்த வில்லேஜோட காடு வெள்ளமரே கிட்ட வந்து காட்டுக்கு ஏத்துவாரு. என்னமா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க, எப்பா பார்த்தாலும் திருடிக்கிட்டே இருக்கா, என்ன பழக்கம் இது, நான்சென்ஸ்னு. அவ தான் நல்லா பேசிய சமாளிப்பாளே. அந்த மாதிரி சமாளிச்சிருவான்னு வைங்க. அவளும் அந்த ஆளுகிட்ட இந்த ஷாங்ஸோட விஷயத்தை பத்தி தான் பேசுவா. எப்படியும் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துக்கு அப்புறம் நேவி ஆளுங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. பெருசா ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணுவாங்கம்பா. அப்படியே கட் பண்ணி நேவி ஹெட் குவார்ட்டர்ஸா காட்டுறாங்க. பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு. அங்க பாத்தீங்கன்னா சென்கோகு அப்புறம் கார்ப்பு இவங்களும் இந்த விஷயத்த சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. பின்ன ஒரு மொத்த ஐலாண்டையே அழிச்சிருக்காங்கன்னா அங்க எத்தனை உயிர்கள் போயிருக்கும். மேபி இந்த சம்பவத்துக்கு டோட் மியூசிக்காவோட சம்மந்தம் இருக்குமான்னு ஒரு டவுட். பட் இருந்தாலும் ஷாங்ஸ் கொஞ்சம் ஓவராவே போயிட்டான். அவனோட உண்மையான முகம் என்னன்னு இப்பதான் அவன் காமிச்சிருக்கான். இதுக்கப்புறம் இவனை இப்படியே வளர விட்டா இதே மாதிரி அப்புறம் ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணுவான். ரோஜர் மட்டும் உயிரோட இருந்தாருன்னா கண்டிப்பா ஷாங்ஸை நினைச்சு அழுது இருப்பாரு. இவ்வளவு மோசமானவனாடா நீன்னு. மொத்தத்துல இப்ப ஷாங்ஸோட பேரு கெட்டு நாரி போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நேவி ஆளுங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவங்கிட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஒண்ணு சோகத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பானா. அந்த டைம் பிக்மேன் வந்து கவலைப்படாத, ஃப்ரீயா விடும்பா. அதெல்லாம் கிடையாது, நான் ஷாங்ஸ் கிட்ட பேசவே மாட்டேன்பா. எங்க பாச மன்னிச்சிருன்னு சொன்னா அவன் தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே. சரி அவன் சொல்லாட்டி பரவாயில்ல, மத்தவங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லலாம்ல. எல்லாத்துக்கூடயும் ஃப்ரெண்டா தானே பழகி இருக்கேன், அப்புறம் ஏன் சொல்லலன்னு கேட்டா இவங்க பாஸே வாயை திறக்காம இருக்கான். இவங்க வாயை திறந்தாங்கன்னா அது அவனை மதிக்காத மாதிரி ஆயிரும்ல. அதனாலதான் யாரும் வாயை திறக்கலன்னு போங்கய்யா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்னு அங்க இருந்து குடுன்னு ஓடிடுவான். அப்புறம் போற வழியில இவன் விட்டா அந்த கிளிஃப் மேல எல்லாம் ஏறி விளையாண்டாங்கல்ல, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணுவான். அப்போ புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டு, ஐ விட்டா வந்துட்டா போலன்னு சந்தோஷமா பார்த்தா வந்தது 2 திருட்டு பயலுங்க. அவனுங்க லூஃபி கிட்ட வம்புழுப்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, இவனும் விட்டாவும் ஒன்னா சேர்ந்து இவங்க 2 பேத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டி இருக்காங்க. எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு வில்லத்தனம் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னைக்கும் விட்டா இருந்திருந்தா ஏதாச்சும் ஜூட்டு விட்டுட்டு ஓடி இருக்கலாம். ஆனா பையன் ஆல்ரெடி சேடு, தனியா வேற மாட்டிட்டான். விடுவானுங்களா அவனுங்க. சின்ன பையனு கூட பார்க்காம மத்தியானம் அடிக்க ஆரம்பிச்சவனுங்க சூரியன் மறையிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. மூஞ்செல்லாம் பயலுக்கு வீங்கி போச்சு. அப்பவுமே லூஃபிக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது விட்டா வர்றதுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னு. ஏன்னா கடைசியா அதைத்தானே சொல்லிட்டு போயிருப்பா. ஷாங்ஸ் கிட்ட கேட்டா அவ பாடுறதுக்காண்டி கப்பலை விட்டு போயிட்டான்னு சொன்னா. மத்தவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க. அவ ஷாங்ஸை விட்டு அவ்வளவு ஈஸியா போகிற ஆள் கிடையாது. எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அவ இறந்துட்டாங்கிற மாதிரி தானே மீனிங் ஆகுது. அதனால அதை நினைச்சு தேம்பி அழுவான். அப்படின்னா அவன் அடிப்பட்டதுக்கெல்லாம் ஆளல. இவனுங்களாச்சும் டயர்டாகி விடுவானுங்கன்னு பார்த்தா மறுபடியும் கேப் விடாம அட்டாக் பண்ணுவானுங்க. நல்ல வேலை அந்த டைம் பெக்மேன் வந்து இவங்களை காப்பாத்திடுவான். அவனுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அவனுங்களை அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான். ஒழுங்கா அந்த பயலை விட்டுருங்கன்னு சொல்லி ஜஸ்ட் கொஞ்சம் முறைக்கத்தான் செய்வான். அதுக்கே பயந்து அடிச்சு அங்க இருந்து ஓடிடுவானுங்க. அப்புறம் என்ன ஆழ்ந்துகிட்டு இருக்க லூஃபியா அலேக்கா முதுகுல தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டு போவான். போகும்போது கூட நான் ஸ்ட்ராங் ஆகணும் பெக்மேனு, நான் ஸ்ட்ராங் ஆகணும்பா. சரிடா ஆயிக்கலாம் வான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டு போவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் பைய வெறிகுண்டு ஷாங்ஸை பார்க்க வருவான். அத்தனை பேருமே அவனை குறுன்னு பாப்பாங்க. வந்தவன் எப்பவும் போல என்ன கேட்பானோ அதையே தான் ஷாங்ஸ் கிட்ட கேட்பான். என்ன உன் கூட உன் கப்பல்ல கூட்டு போன்னு. அவனும் முடியாதுன்னு அதையே தான் திருப்பியும் சொல்லுவான். நீ தான் என் மேல கோபப்பட்டுட்டு போயிட்டில, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தேன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னைய ஒழுங்கா உன் கப்பல்ல கூட்டு போம்பான். சரி மூஞ்சு முகரன்னு என்ன ஒரே கட்டா இருக்குதுன்னு கேட்டா கீழே விழுந்துட்டேன்பா. கீழே விழுந்தவனுக்கு எப்படா இப்படி அடிபடும், உண்மையா சொல்லுன்னு கேட்டா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு கடுப்புல சொல்லுவான்.
எப்படியும் இவனை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா ஷாங்க்ஸ் பொலந்துருவான். அதனாலதான் மேபி மாத்தி சொல்றானோ என்னமோ. சரிப்பா விழுந்துட்டேனே ஒத்துக்கிறேன் உடனே நான் இதுக்கப்புறம் உட்டாவை பத்தி உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, அதனால என்னையும் உன் க்ரூல சேர்த்திக்காமா. பரவாயில்லையே நல்ல பெரிய பையன் மாதிரியே பேசுறியான்னு அவனுக்கு சந்தோஷம். அப்ப என்னைய கூட்டு போ, நானும் கப்பல்ல வர்றேன் பானா. அந்த டைம் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. நான் ஷாங்க்ஸ் கூட போய் இந்த சாப்பாட்டுக்கு நான் நிறைய ட்ரெஷர் ஆட்டையை போட்டு கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஓகே ஓகேம்பா. உடனே ஷாங்க்ஸ் அவன் கூட விளையாடுவான். பரவாயில்லப்பா நீ நல்ல மெச்சூரிட்டியா வாழ்ந்துட்ட, வேணா அதை கொண்டாடுற விதமா இந்த கொடியை நட்டிடுவான்னு அந்த சாப்பாட்டுல நட்டி விடுவான். குழந்தை ரியாக்ட் பண்ண மாதிரி பண்ணுவானா. ஐயோ உடனே குழந்தை ஆயிட்டியா பாடின உடனே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. மொத்தத்துல நம்ம லூஃபிய வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவன் கடுப்பாயி வழக்கம் போல கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி மரி ஜாய்ஸா காட்டுறாங்க. அங்க ஒரு 5 பெருசுங்க இருக்காங்கல்ல, அவங்க ஷாங்க்ஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னன்னா திடீர்னு அவன் காணாம போயிட்டானாமா, எங்க இருக்கான் என்னன்னு தெரியல. அது நமக்கு பெரிய பஞ்சாயத்தாச்சேன்னு சொல்லி அவனுங்களுக்கு பயங்கரமா அள்ளு விடும். என்ன மேட்டர்னு தெரியல, அவனை பார்த்து இவனுக்கு பீதியில இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. நம்மளுக்கு தான் 1000 சனி கப்பல்ல ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்களே, அப்ப அவங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி விட்டா லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதா நியூஸ் வந்திருக்கும். அதை கேட்டவனே எல்லாத்துக்குமே அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் ஷோ, பெரிய ஷோ. சோ எப்படியாச்சும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் லூஃபி கிட்ட எலிஜியாக போலாம்பாங்க. அப்ப ஜிம்பை கூட நம்மளுக்கு கூட தான் இருக்கான். அவனும் உட்டாவும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டா இருந்தவங்க, அதை எப்படி அவ கான்சர்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டாம்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கேட்கறாங்க, முடியாதுன்னு சொல்ல முடியுமா, வாங்கல போலான்னு சொல்லிட்டு அடிச்சு பிச்சுக்கிட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி உட்டாவை காட்டுறாங்க. அவ என்னடான்னா இந்த உலகத்தோட அமைதி இன்னையில இருந்து ஆரம்பிக்க போகுது, இதுக்கப்புறம் எங்கேயுமே போரு பாவர்ட்டி அது இது லொட்டு லொசுக்கு அப்படின்னு எதுக்குமே மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, என்னோட மியூசிக் எல்லாத்தையுமே மாத்தணும்னு சொல்லிட்டு அவளோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்காக வெறி கொண்டு கிளம்புறா. அதான் அவ மியூசிக்க உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறதா. இப்ப அவ இருக்கிறதே அந்த எலிஜியாங்கிற ஐலாண்ட்ல தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி காட்டுவாங்க. சின்ன குழந்தை விட்டா ஷாங்க்ஸ் கூட போற மாதிரியும், வளர்ந்த விட்டா கான்சர்ட்டுக்கு போற மாதிரியும். அவளை விட்டு பிரிஞ்சிட்டான்னு இன்டைரக்டா சொல்றாளோ என்னமோ. அப்படியே கட் பண்ணி ஷாங்க்ஸை காட்டுறாங்க. பையன் வெறித்தனமா இருக்கான். இவ்வளவு வெறியோட ஷாங்க்ஸை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சரி இதுக்கப்புறம் என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.